அனைவருக்கும் வணக்கம். இன்று ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் ஜிவிஎன் ஹோம்ஸ் இணைந்து ஒரு முதியோர்களுக்கான ஒரு சுகாதார விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அதாவது ஜெரிகேர் என்று சொல்வார்கள். மூத்தவர்களுக்கு என்று பிரத்யேகமான சில வியாதிகள் வரும். அதை பற்றி எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி டாக்டர் நிவேதா அவர்கள் ஜெரிகேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பேசினாங்க. தமிழையும் பேசினாங்க. பலவர் அதனுடைய கார்டியாலஜிஸ்ட் அவங்க அதுலேருந்து பேசும்போது பல விளக்கங்களையும் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 25 பேர் அவங்க பேசி முடித்த பிறகு கேள்விகளை கேட்டார்கள். இன்ட்ராக்ஷன் இருந்தது. இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது முதியவர்கள் தாங்க, ஏன்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னா சீனியர்ஸ்னா அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்குது, பணம் எல்லாமே ப்ராப்ளம் வருது. அதனால ஹெல்த்தை பார்த்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ் கொடுத்தாங்க. அது தவிர ஒரு ஜெரிகேர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சிகளை நடத்தி இன்ட்ராக்ஷன் அதுலேயும் இருந்தது. அந்த இன்ட்ராக்ஷனில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக எங்கள் மூத்த வழியே பண்ண சொல்லி எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நல்லா விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை டெய்லி அவங்க போய் கண்டக்ட் பண்ணால் அந்த லாங்விட்டி ஆஃப் லேஜ் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு, இன்னும் இருக்கலாம். வியாதிகள் இல்லாமல் ஹவு டு ப்ரிவென்ட் டிசீஸ், அதாவது வந்த பிறகு அதை பண்ணுறது வேற, வராமல் தடுப்பது என்பதற்கு அதுக்கு சில வழிமுறைகளை நாம் கற்ற வேண்டும் என்று கொடுத்தார்கள். இன்றைக்கு நடந்த பல நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருந்தது. அது எங்களுடைய சீனியர் சிட்டிசன் சார்பாக நாங்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ எப்படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அல்லது விமென்ஸ் கமிஷன், எப்படி நேஷனல் விமென்ஸ் கமிஷன் இருக்கு மாதிரி எல்டர்ஸ் கமிஷன் சொல்லிட்டு கேரளாவில் அதை கொண்டு வந்திருக்காங்க முதல் இந்தியாவிலே. அதே போன்று தமிழக அரசும் அந்த மாதிரி பண்ணணுன்ற இதில் முயற்சிகள் எடுத்து டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ஹெல்பேஜ் இந்தியா அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு இணைந்து நாங்கள் அதுக்கு ப்ரப்போசல்ஸ் கொடுத்துருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வர எலெக்ஷனுக்குள்ள கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன் ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அது அசம்பிளியில் அதை பாஸ் பண்ணி ஆக்ட் கொண்டு வந்தா கிட்டத்தட்ட 1,25,00,000 மேல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லி தான் இந்த மீட்டிங்ல மெயினான ஒரு ஃபோக்கஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக தமிழக அரசு செவியாக்கம் என்று கேட்டுக்கிறோம். அடுத்து இங்க மோர் தென் நிறைய வெல்ஃபேர் அசோசியேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன், வேற சில அமைப்புகளும் இங்க வந்திருந்தாங்க. தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் இதுல பொதுப்பணித்துறையில பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணி எல்லாம் ரிட்டையர் ஆகணும் வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி பல ஒரு அவேர்னஸ் இருக்கும். அப்புறம் ஜிவிஎன் ஹோம்ஸ்ல வந்து அவர் எப்படி நம்ம சேவிங்ஸ் வந்து ஓல்டு மெட்ராஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது. இப்போ நானே இங்க 1966 பிளாட் 1,500 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 4 கோடி. அதனால நம்ம வருங்கால சந்ததிக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. அவர் விழிப்புணர்வு பத்தி நிறைய சொன்னாரு. இப்போ நீங்க அந்த ஒரு பிளாட் இப்போ ஒரு 4 லட்சமா அதை வாங்கி பொன்னேரியில போட்டீங்கன்னா அதனால தான் கேட்டோம், சேஃப்டியா இருக்குமா, என்கரேஜ் பண்ணுறோம். இல்லை, இது பையர் செல்லர் 2 பேரும் லாங்கிடியூட்ல அந்த போட்டோவோட வரும். அது இப்போ முன்னாடியெல்லாம் இப்போ ஏமாத்தலாம் என்ன வேணா செய்யலாம். இப்போ வந்து கிளியரா அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்கும்ன்றதெல்லாம் கிளியரா இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணும்போது முன்ன மாதிரி வந்த பிரச்சனைகள்லாம் வராதுன்றது அவரும் ரொம்ப தெளிவாக சொன்னாரு. ஸோ ஒரு சேவிங்ஸ் இப்போ இன்னைக்கு ஒரு 4 லட்சம் போட்டால் அது 5 மடங்கோ 10 மடங்கு வரலாம், 5 மடங்கு வரலாம். ஆனால் கண்டிப்பாக ஈவன் கோல்டை விட இது ஒரு நல்ல இது வரும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனுக்கு அவர் சொல்லியிருக்காரு. வாங்குறதும் வாங்காத நம்முடைய சாய்ஸ். ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் அப்படின்ற இப்போ எனக்கே இன்னைக்கு அவர்கிட்ட பேசின பிறகுதான் ஓஹோஹோ, ஏன்னா எனக்கு ஒரு இது நாளைக்கு எங்கேயா வாங்கி போட்டு அதை என்கரேஜ் பண்ணிட்டா என்ன பண்றன்ற ஒரு இது இருந்தது. அப்படியெல்லாம் இப்போ இந்த சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ல பதிவுத்துறையில வரக்கூடிய பல முன்னேற்றங்கள்ல அவர் நல்லா தெளிவா சொன்னாரு. அதனால ஓரளவுக்கு அதை நம்பி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கேன். அதனால இன்னைக்கு டோட்டலா கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பாக நடந்தது. இதை வந்து மறுபடியும் பல இடங்களுக்கு அவர் மெசேஜ் கொண்டு போகணும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. சொல்லிடுறேன். என்னுடைய பேர் வி ராமாராவ், பிரசிடென்ட் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நங்கநல்லூர்ல வசிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜிவிஎன் ஹோம்ஸ் சார்பாக நம்ம ஜீரியாட்ரிக் கேர் அவேர்னஸ் ஃபங்க்ஷன் நடத்துனதுக்கு
மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தி ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதான் நம்ம ராமராவ் சாவுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா ஒரு சீனியர் சிட்டிசன்ஸு ஒரு 100 to 125 மெம்பர்ஸ் இங்கே கூடியிருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஜீரியாட்ரிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம பண்ணுறது, அதுக்குண்டான அந்த ஓல்டேஜுக்கு உண்டான அந்த அவேர்னஸ்ஸு, அந்த சிம்டம்ஸ்க்கு உண்டான அவேர்னஸ்ஸு, எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் அந்த டாக்டர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அது ஜீவன் ஹோம்ஸ் சார்பில் நடப்பது அப்படின்றது அதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு ராமாராவ் சாருக்கும் அவருடைய சார்ந்த அந்த டயஸில் உட்காந்துக்கிற மெம்பர்ஸுக்கு, செக்ரட்டரி, ட்ரெஷரர், டீம் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸு. அதை தவிர எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, சேவிங்ஸ்னால் என்ன, இன்றைய ரியல் எஸ்டேட்னா என்ன, நேற்றைய ரியல் எஸ்டேட் எப்படி இருந்தது, அதுக்குண்டான கொஞ்சம் அவேர்னஸை கொடுங்க, நேற்று மெட்ராஸ் வீடியோவை போட்டு காமிக்கிறதுக்கு உண்டான அவேர்னஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இணங்க நாங்களும் அந்த அவேர்னஸை கொடுத்தோம். அதுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸு. அசோசியேஷனுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸு. ஒரு மிக சிறப்பாக அருமையாக நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேம் ராஜாகுமார் ஃப்ரம் ஜீவன் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட், 999453. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நங்கநல்லூரில் ஒரு சீனியர் சிட்டிசன் ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமாக நம்ம ஜிபிஎனோட சப்போர்ட்டில் சூப்பராக நடந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலாகவும் கலந்துக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷம். பட் இது ஒரு ரியல் எஸ்டேட்டோட மார்க்கெட்டிங் இது கிடையாதுன்னாலும் எங்களோட விஷன் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த சின்ன அமௌண்ட்டு ஒரு 10 வருஷத்தில் 10 மடங்கு ஆகணுன்றது தான் எங்களோட கனவு, குறிக்கோள் எல்லாமே. இன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு 500 ரூபாய்க்கு ரொம்ப சீப்பாக ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கி போட முடியும்னா 10 வருஷத்தில் இது 50 லட்ச ரூபாய் ஆக முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் ஒரு ஏரியா பிளான் பண்ணுறோம். அப்படின்னா சுற்றி வரக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அங்கே என்னென்ன கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் லேண்ட் ப்ரமோட் பண்ணுறோம். இன்றைக்கி பொன்னேரிக்கு பக்கத்தில் அங்கே நார்த் மெட்ராஸ் இனி வருங்காலத்தில் ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். எப்படின்னா இன்றைக்கி அதானி போர்ட், ஒரு காலத்தில் சென்னையே நம்ம ஹார்பரை வச்சு தான் டெவலப் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அதானி போர்ட்லேருந்து நமக்கு பக்கத்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட லேண்ட் இருக்குது. அது இல்லாமல் தேர்ட் அவுட்டர் ரிங் ரோடு, செகண்ட் அவுட்டர் ரிங் ரோடுன்ட்டு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கு. வெறும் 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ சவுத் சைடு இங்கே வரோம், நம்ம செங்கல்பட்டு, பரந்தூர் அந்த சைட்லேயும் வரோம். அதெல்லாம் இன்னும் டெவலப்பிங் கண்டிஷனில் இருக்குது. அதனோட ரேட் அதான் எங்ககிட்ட 500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இடத்தை காட்டி சூப்பராக நம்ம இது பண்ணலாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுறதுக்கு ஜிபிஎன் எப்பவுமே கூட நிற்கும். ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட நம்பர் 9600023348, 9600023348. அடுத்தது 984018821. இந்த 984018821 இந்த நம்பர் டாக்டர் ஹரிகரன் சார். இது ஃபஸ்ட்டு சொன்ன நம்பரு என்னோடது. என் பேர் ஜிகே. உங்களுக்கு இது சம்மந்தமாக எப்போ எந்த டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுவோம். அது முடியலைன்னா அண்ணன் இருக்கார், ஜிவிஎன் ஹோம்ஸோட எம்டிஏ இருக்கார், அவரே கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் கைட் பண்ணுவார். ரொம்ப தேங்க்ஸ்.